35வது வினாவை பார்ப்போம். ஒரு குறித்த வருடத்தின் மாசி மாதத்தில் 5 திங்கட்கிழமைகள் உள்ளனவாயின் அவ்வருடத்தின் தை மாதம் 1ஆம் திகதியும் மார்கழி மாதம் 31ஆம் திகதியும் அமையும் கிழமை நாட்கள் ஆவன. ஒரு குறித்த வருடத்துல மாசி மாதத்தில் 5 திங்கட்கிழமைகள் உள்ளனவாயின், இந்த விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. மாசி மாதத்துல 28 நாள் இருக்கும் அல்லது 29 நாட்கள் இருக்கும். அந்த மாசத்துல திங்கட்கிழமைகள் 5 இருக்குது என்றால் அது 29 நாட்களை கொண்ட மாதமாகத்தான் இருக்கும். அதாவது அந்த வருடம் லீப் வருடமாக இருக்கின்றது. அந்த வருடம் மாசி மாதத்தின் மொத்த எண்ணிக்கை, தினங்களின் மொத்த எண்ணிக்கை 29 என்ற படியால் ஆக இருக்கின்றது. பாருங்க எப்படியாக இருக்கின்றது என்றால், 1 திங்களாக இருந்தால் ஒரு குறித்த வருடத்தில் மாசி மாதத்தில் 5 திங்கட்கிழமை இருக்கு என்று சொன்னால் 1ஆம் தேதி திங்களாக இருந்தால் 29ஆம் தேதி திங்கள் வரையில 5 இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? 1ஓடு 7 கூட்டினா 8, 8ஓடு 7 கூட்டினா 15, 15 7 22, 22 7 29. அப்ப 28 நாட்கள் உள்ள மாதத்துல இந்த திங்கள்ல இருந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாளும் 4 நாள் இப்படிதான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்க நியாயம் இல்லை. அது மாதம் எந்த நாள்ல தொடங்குதோ அதை பொறுத்து மறுபக்கம் அமையும். இப்ப இதுல நான் மாதம் திங்கள்ல தொடங்குறதா காட்டினால் எல்லாத்திலையும் 4 நாட்கள் தான் இருக்க நியாயம் இருக்கின்றது. இப்ப தற்செயலாக இந்த மாதம் ஒரு புதன் வியாழக்கிழமையிலே ஆரம்பிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். வியாழனிலே ஆரம்பித்தால் இந்த 3 நாளும் இங்க வராம திரும்ப இங்க வரக்கூடியதாக இருக்கும். ஏன்? வியாழனிலே ஆரம்பித்திருக்கு, பிறகு 2 வாரம், மிச்சம் இந்த 3 நாளும் இதுல வந்தபடியால் 4 நாள் படிதான் இருக்கின்றது. அப்ப இப்ப எங்களுக்கு விளங்கிவிட்டது, இந்த வருடத்தின் மாசி மாதம் 29 நாட்களை கொண்டது என்ற தகவல் விளங்கிவிட்டது. மாசி மாதத்தில் உள்ள ஒரு குறித்த வருடத்தின் மாசி மாதத்தில் 5 திங்கட்கிழமைகள் உள்ள அவ்வருடத்தின் தை மாதம் 1ஆம் திகதியும் மார்கழி மாதம் 31ஆம் திகதியும் அமையும் கிழமை நாட்களாவன கேட்கப்படுது. அப்ப இதுல எங்களுக்கு தெரிஞ்சு விட்டது, மாசி மாதம் 1ஆம் திகதி திங்கட்கிழமை என்றால் இது மாசி மாதம். எங்களுக்கு கேட்கப்படுகின்றது தை மாதம், அந்த வருடத்தின் தை மாதம் 1ஆம் திகதி என்ன கிழமை என்று. தை மாதத்துல 31 நாட்கள் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு இதுல புரிகின்றது, மாசி 1ஆம் திகதிக்கு முதல் 31, 30, 29, 29ஆம் திகதி என்ன கிழமை நாளில் அமைகின்றதோ அதான் தை 1ஆம் திகதியாக இருக்கும். அப்ப 29ஆம் தேதி என்ன கிழமை நாளா இருக்கும்? இது திங்கள் என்றால் திங்களுக்கு முதல் ஞாயிறு, ஞாயிறுக்கு முதல் சனி, சனிக்கு முதல் வெள்ளிக்கிழமை. இப்பதான் நாங்கள் பார்த்தோமே, 29ஆம் தேதி என்றால் 1, 8, 15, 22, 29 அதே கிழமை நாளாக இருக்கும். அப்ப இது தை மாதத்தின் 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது. இங்கே அப்ப இந்த விடை பொருந்தாது. இந்த 2 ஒரு விடையில அடுத்த கிழமை நாள்ல தான் இங்க தங்கி இருக்கு. இங்க பாருங்க, இதுல வெள்ளி சனியன் இருக்கு, இங்க வெள்ளி வெள்ளியன் இருக்கு. இப்ப நாங்க முதலே இதுல பார்த்து விட்டோம், இந்த 29 நாட்கள் கொண்டது லீப்பரிடம், நெற்றாண்டு. லீப்பரிடம் என்றால் 366 நாட்கள் இருக்கின்றது. அதிலே ஏற்கனவே நீங்க பல தடவை தெரிந்திருக்கிறீர்கள், 365 நாட்கள் உள்ள வருடத்துல ஜனவரி 1ஆம் திகதியும் டிசம்பர் 31ஆம் திகதியும் ஒரே கிழமை நாளை அமையும்.
லீப் வருடமாயிருந்தால் ஜனவரி 1 என்ன கிழமை நாள் அமைகின்றதோ அதற்கு அடுத்த நாளாகத்தான் டிசம்பர் 31 அமையும். அப்ப இங்க ஜனவரி 1 வெள்ளி என்றபடியால் டிசம்பர் 31 சனிக்கிழமையாக அமையும். அதற்கு என்ன காரணம்? இப்ப 366 நாட்களை நாங்கள் 7ஆல வகுக்கும் போது, ஒரு வாரத்துல 7 நாள் 7ஆல வகுக்கும் போது 7 5 35, 1 மீதி 16, 7 2 14, 2 மீதி வருகின்றது. 2 மீதி வருகிறதென்றால் இப்ப பாருங்க, 1 தொடங்கி 7ஆம் தேதி வரையில இப்படியாக 52 வாரங்கள் இருக்கின்றன. 52 வாரத்துக்கு பிறகு அந்த 2 மீதியில 1 இங்க, அடுத்தது இங்க. அப்போ ஒன்றாக வருகின்றது ஜனவரி 1 ஒத்ததாகவும் அதே கிழமை நாளாகவும் அடுத்த நாளாக இருக்கும். அப்ப இது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் இது சனிக்கிழமையாக இருக்கும். அப்ப இந்த முதலாவது விடைதான் பொருத்தமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.